பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் பெரியவர். இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் சந்திக்கிற இந்த உலகத்திலே நடைமுறையில் நடக்கிற ஒரு காரியம், உடை விஷயமா இருக்கட்டும், ஆடம்பரமான காரியங்களா இருக்கட்டும், இல்லை எதுவா இருக்கட்டும், மனிதர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் வாழ்க்கையை என் இஷ்டப்படி வாழ்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் விருப்பம் போல வாழறேன், எனக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறேன், அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் இதுக்கான ஒரு வசனத்தோடு உங்களோடு கூட பேச போகிறார். அப்போ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அது எனக்கு தகுதியா இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் இதை பேசுகிற எனக்கும் அவர் ஒரு தகுதியை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது அவனவனுக்குரிய தகுதி தேவனிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம போடுகிற உடையினாலே நமக்கு ஒரு தகுதி கிடைக்கும்னு நினைக்கிறோம். செல்போனில் நம்ம ஸ்டேட்டஸ் ஒன்று வைக்கிறோம் பாருங்க, அதன் மூலமாய் நமக்கு ஒரு தகுதி கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். நாம் வருகிற கார் மூலமாய், பைக் மூலமாய், நாம் போடுகிற நகைகள் மூலமாய், நம்ம கட்டுகிற வீடு மூலமாய், ஏதோ ஒன்றின் மூலமாய் நமக்கு ஒரு தகுதி கிடைக்குன்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற தகுதி பரிசுத்தம், உண்மை, நீதி. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு ஆடம்பரமாய், அருவருப்பாய், மற்றவர்களை இச்சிக்கத்தக்கதாய் உடை உடுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா இந்த ஊழியத்தை செய்கிற எனக்கு அது தகுதியாயிராது. என் வாயில வந்தபடி எதை வேணாலும் பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எனக்கு அது தகுதியாயிராது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய தகுதி யாரால் எப்பொழுது உண்டாயிருக்கிறது? இன்னைக்கு மனம் போல வாழ்க்கையை வாழ்கிறோம், நாம் நினைத்ததை செய்கிறோம். யார் என்னை கேட்க முடியும்? நான் சம்பாதிக்கிறேன், ஏன் பணம், நான் வாழறேன். ஆனா அன்பு தேவ பிள்ளைய, அவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு தகுதி அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் உண்டு, ஆனால் அது என் ஆண்டவர் பார்வையில தகுதியாயிராது. அவருடைய பார்வையில எது தகுதியா இருக்கிறதோ அதை நீங்களும் நானும் செய்யும் பொழுது இந்த உலகத்துல வாழ்வது தகுதியல்ல. உலகத்துல வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்று மற்றவர்கள் சொன்னாலும் சரி, பரலோக ராஜ்யத்துல வாழ்வதற்கு நம்மை தகுதி உடையவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரா? பவுல் அழகாய் சொல்ல, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா அது எனக்கு தகுதியாயிராது. என் தேவனின் மேல வைத்த அபிஷேகம், என் தேவனின் மேல வைத்த பரிசுத்தம், என் தேவனின் மேல வைத்திருக்கிற நீதி, இந்த உலகத்தின் அருவருப்புகளை என்னை வேறு பிரித்து பரிசுத்தம் உள்ள ஒரு பிள்ளையாய், தேவகுமாரனுடைய புத்திரனாய் நிறுத்திருக்கிறது. அந்த ஒரு தகுதி தான் எனக்கு என்றைக்கு நிலைக்கும் என்று சொல்லி அவர் எழுதுவதை பார்க்கிறோம். வார்த்தை கேட்க தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க மனம் போன போக்குல வாழறீங்களா? உங்களுக்கு தோன்றபடியெல்லாம் நீங்க நடக்கிறீங்களா? உங்களுக்கு தகுதியா இருக்காது. தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கையை அவருக்காய் வாழுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடி, அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையின்படி எங்களோடு பேசினீரே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அவைகள்லாம் எங்களுக்கு தகுதியாயிராதுப்பா. தகுதி உள்ள ஒரு வாழ்க்கையை, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை, உமக்கு முன்பாய் நிற்கிற ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.